பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு கார்த்திக் கோபிநாத் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். உண்மையிலேயே இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவருக்கும் நம்பிக்கை நட்சத்திரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். இதற்கு காரணம் ரொம்ப எளிதானது. நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அந்த மாதிரி. நரேந்திர மோடி அவர்கள் ஏன் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் நான் சொல்கிறேன். காரணம் என்னென்னா, இங்கேருந்து ஃப்ரான்ஸ் போகிறார். ஃப்ரான்ஸ் போய் அங்கே வந்து நீங்கள்லாம் போட்டுன்னு ஒரு கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோட கோஃபவுண்டர் ஒரு இந்தியன். அவர் கூட உட்காந்து பார்க்குறாரு, இந்த மனுஷன் தூங்குறதே இல்லையே, எப்படி ஜெட்லாக் இல்லாமல் ட்ராவல் பண்ணுறாரு. ஜெர்மனி போகிறாரு, ஜெர்மனிலேருந்து ஃப்ரான்ஸ் போகிறாரு, ஃப்ரான்ஸ்லேருந்து மால்தீவ்ஸ், இலங்கை, இங்கே சென்னை வந்துட்டு அதுக்கப்புறம் டெல்லி போய் பார்லிமெண்ட்ரி கமிட்டி மீட்டிங் பண்ணுறாரு. இந்த எனர்ஜி யாருக்கு இருக்கும்? இளைஞர்களுக்கு இருக்கும். 75 வயசில் இந்த விஷயத்தை பண்ண முடியுது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய சாதனை. அப்போ இளைஞர்கள் யாரை உற்று நோக்குவாங்க? நரேந்திர மோடி போன்ற ஒரு தலைவர் அவர் கையை காட்டக்கூடிய அண்ணாமலையை உற்று பார்ப்பாங்களே தவிர, என் அப்பா பெரிய நடிகர், என் தாத்தா பெரிய நடிகர், இல்லை என் அப்பா பெரிய அரசியல்வாதி, எனக்கு எல்லாமே பிளாட்ஃபார்மில் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பாஜகவில் கிடையாது. நீங்கள் வாங்க. அண்ணன் துரைமுருகன் அவர்கள் சூப்பராக பேசினார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, தமிழ் தேசியத்தை பேசி நாங்கள் ஓட்டை வாங்கினோம் அப்படின்னார். நான் என்ன சொல்கிறேன், எத்தனை நாளையா கும்மிடி பூண்டிக்குள்ளேயே அரசியல் பண்ணிகிட்டு இருப்பீங்க? உங்களோட எழுச்சி நாயகன் எப்படி இருக்கணும்? டெல்லியில் போய் உட்கார்ந்து நமக்கு வேண்டிய விஷயத்தை நம்ம அங்கேருந்து ஆர்டர் பண்ணணும். அதற்குண்டான முயற்சி ஏதாவது ஒரு கட்சி எடுத்துருக்குங்களா? ஏதாவது ஒரு கட்சி சொல்லுங்கள். அவர் கை காட்டின அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு இந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு அப்படின்னா அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த ஒரு குட் ஹார்ட். ஸோ இளைஞர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, வாங்க, இந்த சிந்தனைக்கு வாங்க. ஏற்கனவே இங்கே நிறைய பேருக்கு மனமாற்றம் வந்துருச்சு. 18% வந்தாச்சு. இந்த 18, 25 ஆகலாம், 33 ஆகலாம். இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் மாறலாம். பட் பாரதிய ஜனதா கட்சி என்றைக்கும் இளைஞர்களுக்கு ஒரு பெரிய டோரை ஓப்பன் பண்ணி வச்சு வெயிட் பண்ணியிருக்கு. திறமை இருக்கா? பிரதம மந்திரி ஆகலாம். ஒரு குடும்பத்துக்கு சிங்சா அடிக்க தேவையில்லை, யாருக்கும் கூஜா தூக்க வேண்டிய வேலை இல்லை. திறமையால் உயரலாம் அப்படிங்கிறதுக்கு நரேந்திர மோடி அவர்கள் சிறந்த எடுத்துக்காட்டு. ஆலு ஷானவாஸ் அண்ணன் ரொம்ப சொன்னார், அதாவது பாஜகலாம் ஒரு பொருட்டு இல்லை, இங்கே எதுவும் வராது அப்படின்னு. பாஜகவுக்கு பெரிய எதிர்காலம். நான் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல உங்கள் கட்சியை பாருங்கள். இந்த வேர்ல்டில், அதாவது நம்ம வேர்ல்டில் கவுண்டமணி ஐயா சொல்கிற மாதிரி எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏர்போர்ட் மூர்த்தின்னு ஒரு மனுஷன் இருந்தார். அந்த மனுஷன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு டிஜிபி ஆஃபீஸுக்கு போகிறார். அவரை இவங்க கட்சிக்காரங்க போய் அடிச்சுவிட்டு அவரை தூக்கி உள்ளே போட்டு இப்போ குண்டாஸில் 6 மாதம் உட்காந்துருக்காங்க. இந்த அளவுக்கு தான் இவர் வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. எப்படி மனசு வருது? காருக்குள்ளே உட்காந்து அடிக்கிறாருன்னு தெரியும். சரி, உங்களுக்கு தெரியவே இல்லைனா கூட அடுத்தது வந்து என்ன சொல்லணும், அந்த தம்பி எப்படி இருக்காருன்னு ஒரு விசாரிக்கணுமா இல்லையா? அவன் சதி செய்து விட்டான், இவர் கரெக்டாக வராரு, அண்ணாமலை எடுத்து ஃபோட்டோ போடுறாரு, நியூஸ் போடுறாங்க. என்ன சார் மனசாட்சி இது? என்ன சார் இதெல்லாம் மனிதநேயம்? நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, ஆனா நீங்க ஒண்ணுமே நீங்க சொல்ற கருத்தை நான் ஏத்துக்கிறேன். பிஜேபி கைக்குள்ளி என்னவா இருந்தாலும் போட்டு அந்த அடி அடிக்கிறாருன்னா, அம்பேத்கர் வழியில வந்தவங்க இதை பார்த்துட்டு சும்மா இருக்கலாமா? நீ என்ன சொல்லியிருக்கணும், அந்த பையன் எப்படி இருக்கான், நல்லா இருக்கானாலும் பாரு, மற்றதை நம்ம பார்த்துக்கலாம், நான் ஒரு மூத்த தலைவர், அடுத்த சிஎம் கேண்டிடேட் ஆவாரா சார்? ஆவாரா மாட்டாரா? அடுத்த சிஎம் கேண்டிடேட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுமா இல்லையா? அடுத்தது அண்ணன் மனுஷபுத்திரன் அவர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தார், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப சிறப்பாக செயல்படுறார். அவரை பற்றி உங்களுக்கு என்னையா தெரியும், நீங்கள்லாம் வந்து ஜென்சி கிட்ஸ் அப்படிங்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், நான் வர்றதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வராங்க அவரோட கவிதையெல்லாம் எடுத்து படித்து பார்த்தேன். உதயநிதியை பற்றி கவிதை எழுதியிருக்காரு. அடுத்தது அவர் எழுதக்கூடிய அந்த கவிதையோட ரிலீஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்பநிதி. அதுபோல் இன்பநிதிக்கு அப்புறம் அடுத்த தலைமுறை வரை நீங்கள் நீண்ட ஆயுள் பெற்று வாழ்ந்து இவங்களுக்கெல்லாம் கவிதை எழுதக்கூடிய சிறந்த பணியை நீங்கள் செய்யணும்னா அப்படிங்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோளை வச்சுக்கிறேன். அதே போல் திரு அண்ணாமலை அவர்கள் பற்றி அவர் சொல்லியிருந்தார். அண்ணாமலை இந்த கட்சியில் இருக்காரா, எந்த கட்சியில் இருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாஜகவில் மட்டும் இருக்கக்கூடிய கலாச்சாரம் மற்ற கட்சியில் எதுவும் இருக்காது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திரு தேவேந்திர ஃபட்னவிஸ் மகாராஷ்டிராவில் ஜெயிக்கிறார். ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் பயங்கரமாக ஜெயிக்கிறார். ஆனால் ஏக்நாத் ஷிண்டே அவரை அகாமடேட் பண்ணோம், ஏன்னா அவர் நம்மளை நம்பி வந்துட்டார். பாலாசாஹிப் தாக்கரே காலத்துலேருந்து அந்த ஒரு கூட்டணி நம்பி வந்துட்டாருன்னு அவங்களுக்கு சிஎம் கொடுத்து வெயிட் பண்ண வச்சு அடுத்த தடவை தான் தேவேந்திர ஃபட்னவிஸை அகாமடேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கலாச்சாரம் கொண்ட ஒரு கட்சி. ஆனால் அதே மாதிரி தாவேக்காவை எதுவும் சொல்லனா மறுபடியும் மறைமுக கூட்டணியும் சொல்லிடுவாங்க. அதனால் தாவேக்காட்ட ஒரு கேள்வி மட்டும், சிம்பிளான கேள்வி, உங்களை எதுவும் பாதிக்க மாட்டேன், உங்களை எதுவும் புண்படுத்த மாட்டேன், சிம்பிளான கேள்வி, காங்கிரஸ் கூட கூட்டணி வைப்பீங்களா மாட்டீங்களா? ஏன்னா தமிழின துரோகி இந்த மன்றம் இல்லைனாலும் இன்னொரு மக்கள் மன்றத்தில் அதில் பதில் சொல்லுங்கள். அப்படி காங்கிரஸ் கூட நீங்கள் கூட்டணி வச்சிங்க அப்படின்னா நண்பர்களே நீங்கள் ஏமாற்றப்படுகிறீர்கள். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு, பாரத பிரதமர் போன்ற ஒரு இளைஞர்களுக்கு எழுச்சி மிக்க நாயகன் தேவை. அது கண்டிப்பாக இருக்காரு. எல்லாம் நடக்கும்னே, நல்லதே நடக்கும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. பாரத் மாதா கே.